ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னா, இந்த 5 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிடலாம் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டெப் இருந்ததுன்னா, எல்லாருமே ஃபுல் டைம் ட்ரேடர் ஆயிருவாங்க. பட் ஃபுல் டைம் ட்ரேடருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாத் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரே பாத் தான். இத ஃபாலோ பண்ணாலே எல்லாருமே ஃபுல் டைம் ட்ரேடர் ஆயிடலாம் அப்படின்ற மாரி ஒண்ணு கிடையவே கிடையாது. ப்ராபப்லி எனக்கு என்னென்ன ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத வேணா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா, அத நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் வீடியோல நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான கிளியர் பாத் என்ன அப்படின்றது தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஃபார் த முதல் 1 வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ ட்ரேடிங்கை டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு இன்கமும் வச்சுக்கக்கூடாது உங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு. இதை நான் ஏன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்ட் டைம் ட்ரேடராக இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. பட் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகும்போது அதே சிஸ்டம் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஸ்டில் சம்ஹவ் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பார்ட் டைமாக இருக்கும்போது யூ ஆர் நாட் டோட்டலி டிபெண்ட் ஆன் உங்களோட ட்ரேடிங் இன்கம். ஃபுல் டைமாக இருக்கும்போது உங்களோட ட்ரேடிங் இன்கம்மை பற்றி ஃபுல்லாக டிபெண்ட் ஆகும்போது ஒரு 15, 20 நாளுக்கு அப்புறமா ஒரு ப்ராஃபிட்டே எடுக்கலைன்னா, அடுத்த 10 நாளுக்குள்ள ப்ராஃபிட் எடுக்கணுமேன்ற ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். பட் எண்ட் ஆஃப் த டே நோ மேட்டர் வாட், அந்த மந்த் ப்ராஃபிட்டோ இல்லை அந்த மந்த் லாஸோ, உங்களோட வாடகை நீங்கள் கட்டிடலாம், உங்களோட இஎம்ஐ நீங்கள் கட்டிடலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம், டே டு டே கிராசரிஸ் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு டென்ஷன் ஆல்ரெடி இல்லைன்னு வச்சுப்போமே, உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகும்போது முதல் 6 மாதத்துலேயே அவங்க கேபிட்டலை எப்படியா இருந்தாலும் ப்ளோ அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் இன் அ ப்ரெஷர் டு மேக் மனி. ஸோ ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் இங்கே அகெயின்ஸ்டாக தான் ஒர்க் ஆகும். முதல் 2 வருஷத்துக்குள்ளே நீ எப்படியாவது உன் பிஸ்னஸை பிரேக் ஈவன் பண்ணிவிடு, ப்ராஃபிட்டபிள் ஆக்கிடு, அப்போ தான் உன் பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ட்ரேடிங்கில் டோட்டலி ஆப்போசிட். முதல் 2 வருஷத்துக்கு நீ ப்ராஃபிட் எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தை உன் மைண்ட்லேருந்து தூக்கிடு. முதல் 2 வருஷத்துக்கு தேவையான செலவை முதல்ல எடுத்து வச்சிடணும். அந்த செலவு எடுத்து வச்சுட்டிங்கனாலே ஒரு பெரிய பேர்டன் கம்மியாயிரும். அதனால தான் சொல்லுவோம், இந்த ஹோம் லோன் இஎம்ஐ, கார் லோன் இஎம்ஐன்னு எல்லா இஎம்ஐயும் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, அதுவும் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் முதல் 2 வருஷத்துக்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு, ட்ரேடிங்லேருந்து தான் நான் அந்த மணியை சம்பாரித்து எக்ஸ்பென்ஸை பார்த்துப்பேன்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்து வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு முதல் 2 வருஷத்துக்கு சர்வைவ் ஆகணும், அவ்வளோதான். நான் லாஸ் பண்ணக்கூடாது, இந்த கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் இருக்கணும். இப்போ எப்படி இந்த கேபிட்டல் எந்த கேபிட்டல் ஆரம்பிக்கிறேனோ அதே கேபிட்டல் 2 வருஷத்துக்கு மேலேயும் அதே கேபிட்டல் இருக்கணும், இல்லைனா அதோட கொஞ்சமாக அதிகமாக இருக்கணுமே தவிர அதோட கீழே போகக்கூடாதுன்றத எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் தான் ஃபஸ்ட்டு மஸ்ட்டே தவிர கேபிட்டல் அப்ரிஷியேஷன் மஸ்ட்டே கிடையாது. இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நான் ஃபுல் டைம் ட்ரேடிங் ஆகும்போது. அதே மாதிரி நான் எடுத்தவனே ஜம்பின் பண்ணலை. நான் ஜம்பின் பண்ணது பார்த்தீங்கன்னா 2008 ட்ரேட் பண்ணேன். 2017 தான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகினேன். 9 வருஷம் ஆச்சு பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு. அந்த 9 வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேரை மீட் பண்ணி, நிறைய பேரை டிஸ்கஸ் பண்ணி ஓவராலாக ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறமா என்னோட நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸே என்னோட ஃபுல் டைம் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஓவர் த 9 இயர்ஸ் பீரியடில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஓகே, இந்த விஷயம்லாம் நமக்கு செட் ஆகும், இந்த விஷயம்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு அப்சஷன் இருக்கணும். அப்சஷன்னா ஒரு பயங்கரமாக ஒரு பர்னிங் டிசைர் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது இதில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடணுன்ட்டு. அந்த பர்னிங் டிசைர் என்ன ஆகும்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸில் எஃபர்ட் போடுறீங்க. அந்த எஃபர்ட் ஓகே, நான் இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்தேன், அந்த கிளைண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் அவுட்கம்னா யூ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அவுட்கம்மை பார்த்து நீங்கள் இன்னும் பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்சஷன் அவுட்கம்மில் இருக்கக்கூடாது, ப்ராசஸில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராசஸை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணனா, இல்லைனா என்னோடய ஓவரால் ட்ரேடிங் ரூல்ஸை நான் க்ரியேட் பண்ணனா, இந்த க்ரியேட் பண்ண ட்ரேடிங் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணனா, இப்படின்ற மாதிரி தான் அப்சஷன் இருக்கணுமே தவிர, இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்தது, இன்றைக்கி எவ்வளோ லாஸ் வந்தது, இந்த மந்த்து எப்படி இருக்குது, ஓவராலாக இந்த எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஓவரால் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போவீங்க. மைண்டு ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்கம்மை பற்றி பெருசாக யோசிக்க ஆரம்பிக்காது. ஓகே, என்னோடய ஓவரால் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணணும், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டாக பண்ணிட்டேனா ஓகே, வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மூவ் ஆகிடணும். ஸோ இந்த அப்சஷன் எதில் உங்களுக்கு நிறைய வரணும்னா, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது, பேக் டெஸ்ட் பண்ணுறது, பைன் ஸ்கிரிப்ட் எழுதுறது, கோடிங் கற்றுக்கிறது, இல்லைனா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எஃபர்ட் பயங்கரமாக போடுங்க. நான்லாம் அந்த டைம்லலாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வேன், வேறு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே. அதுக்கு பண்ணலாம். ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா, அந்த ட்ரேடிங்கோட அவுட்கம் என் கையில் இல்லை. என்கிட்ட என்னோட அவுட்கம், என்னோட கண்ட்ரோல் என்ன இருக்குன்னா ரிஸ்க் மட்டும்தான்.
அந்த ரிஸ்க்கை நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக எனக்குன்னு ஒரு ப்ராசஸ் வந்துருச்சு. எனக்குன்னு ஒரு மெத்தட் வந்துருச்சு. அந்த மெத்தடை நான் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண தான் எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் மாறுச்சு. ஸோ நான் ஒவ்வொரு ட்ரேடிங் அவுட்கமும் உங்கள் கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அது ஹெவி ப்ரெஷர் தான் கொண்டு வரும். ஸோ உங்களோட அப்சஷனை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா, அந்த எஃபர்ட்டில் வைக்கணும். அந்த ஓவரால் ப்ராசஸில் வைக்கணும். அவுட்கம்மை பற்றி யோசிக்காதீங்க. அந்த ப்ராசஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க. அதே மாதிரி ஒன்று சிஸ்டமேட்டிக் ட்ரேடராக இருக்கணும், இல்லைனா டிஸ்க்ரிஷனரி ட்ரேடராக இருக்கணும். சிஸ்டமேட்டிக் ட்ரேடராக ஆகிட்டு அதில் உங்களோட டிஸ்க்ரிஷனரி கொண்டு வரக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுவாங்க, பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. லைவாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களோட சிஸ்டம் என்ன சொல்லணும்னா, மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு, நீ ஷார்ட் பண்ணு அப்படின்னு அவங்க சிஸ்டம் ஒரு சிக்னல் கொடுத்ததுன்னா, உங்களோட அனாலிசிஸ் அந்த இடத்துல கொண்டு வருவீங்க. இல்லை மார்க்கெட் ஆல்ரெடி நிறைய கீழே இறங்கிடுச்சு, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் தான் ஆகும், இந்த டைம் என்ன என் சிஸ்டம் செல் கொடுக்குது, இல்லை இதை நான் ஓவர் ரைட் பண்ணி நான் பை பண்ணுறேன், ஏன்னா இது பாட்டம் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் ட்ரேடிங் சிஸ்டத்தையே ஓவர் ரைட் பண்ணி அந்த இடத்துல பை பண்ணுவீங்க. பட் பார்த்தா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகும். ஸோ எப்போவுமே இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருந்தா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். எய்தர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா ஃபுல்லாக சிஸ்டமை மட்டும் பிளைண்டாக பிலீவ் பண்ணணும். டிஸ்க்ரிஷனரி ட்ரேடிங்னா ஓகே, நான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நான் டெசிஷன் எடுக்க போகிறேன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அதையும் மிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கவே இருக்காது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் இதுதான் உங்களோட ப்ராசஸ். ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க, அது லைவாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அது சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அதுக்கிட்ட ஒரு அனாலிசிஸை கொண்டு போயிட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சிஸ்டத்தை ஓவர் ரைட் பண்ணவே கூடாது. லாஸஸ் இல்லாமல் ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது ட்ரேடிங்கில். எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு லாஸஸ் வரதான் செய்யும், ட்ராடவுன் வரதான் செய்யும். ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் காமாக இருக்கும், அடுத்த ஃபியூ மந்த்ஸ் பயங்கர வாலட்டைலாக இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா காமாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு 10% 15% ட்ராடவுன் வருதுன்னா உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். இந்த சிஸ்டம் ஒரு வேளை ஒர்க் ஆகிறது நின்றுடுச்சோ, ப்ராபப்ளி நான் ட்வீக் பண்ண ஆரம்பிக்கணும், இப்போ ரொம்ப வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ட்வீக் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ட்வீக்கு இப்போ இருக்கிற ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு 2-3 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக வரும். அப்பா நான் ட்வீக் பண்ணது ஒர்க் ஆகிடுச்சுன்ட்டு திருப்பி மார்க்கெட் காம் ஆகிடுச்சின்னு வச்சுப்போமே, வாலட்டைல்ஸ் ஒரு பீரியட்லேருந்து காம் ரெஜிமுக்கு மாறிடுச்சுன்னா நீங்கள் ட்வீக் பண்ணது இப்போ ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ மார்க்கெட்டோட ரெஜிம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ராடவுனுக்கும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ட்வீக் பண்ணிகிட்டு இருக்கிறது, பேராமீட்டரை மாடிஃபை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓவர் த லாங் பீரியடில் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல தான் நிற்பீங்க. ஸோ எப்போவுமே ட்ராடவுன் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஒரே விஷயம் இங்கே நம்மக்கிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்குன்னா, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொலாங்டாக ட்ராடவுன் பீரியடை வரும்போது என் கேபிட்டல் பெருசாக போகாமல் பார்த்துக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே ஒரு ட்ரேடுக்கு 1% தான் ரிஸ்க் எடுப்பேன், 0.5% தான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ 10 பேக் டு பேக் லாஸ் வந்தால் கூட என்னோட ஓவரால் கேபிட்டல் 10% தான் போகும். ஸ்டில் ஐ வில் ஹேவ் 90% கேபிட்டல் லெஃப்ட் டு டேக் த 11th ட்ரேட். ஸோ இந்த ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ ட்ராடவுனை எந்த ஒரு ட்ரேடராலையும் அவாய்டே பண்ண முடியாது. எல்லாருக்குமே அது வரதான் செய்யும். ஹவு தே சர்வைவ் இட் அண்ட் செயல் த்ரூ தான் மேட்ரு. ஸோ அந்த சர்வைவ் பண்ணி செயல் த்ரூ பண்ணோம்னா நம்மளோட ரிஸ்க் பர் ட்ரேட் எவ்வளோக்கு மினிமலாக இருக்குமோ அவ்வளோக்கு மினிமலாக இருக்கணும். எல்லா ட்ராடவுனுக்கும் ஸ்ட்ராட்டஜியை ட்வீக் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நிறைய ட்ரேடர் மறந்துடுறாங்க. ஒன்ஸ் அவங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டாங்கன்னா அது ஒரு லோன்லி ப்ரொஃபஷன். நீங்கள் உங்கள் சிஸ்டமு மார்க்கெட்டு இதுக்குள்ளே தான் உங்களோட ஹோல் உலகமே சுற்றிட்டு இருக்கும். ஸோ நான் அதில் ரொம்ப அப்சஸ்ட் ஆகி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன்னா ஃபேமிலின்ற ஒன்று மிஸ் ஆயிரும், சில்ட்ரன்ற ஒன்று மிஸ் ஆயிரும், ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒன்றுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் போயிடும். ஸோ ட்ரேடிங் இஸ் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் உங்களோட ஐடென்டிட்டி தான் தவிர அந்த ஹோல் ட்ரேடிங்கே உங்களோட ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. ஸோ ட்ரேடிங்கை தாண்டி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கணும். இட் குட் பி ஒர்க்கிங் அவுட்டாக இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், பேட்மிண்டன் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு ருட்டீன், எனி ஸ்பெசிஃபிக் எவ்ரி சிங்கிள் டே ஒரு ருட்டீன் இருக்கணும். அந்த ருட்டீன் ட்ரேடிங்கை தாண்டி இருக்கணும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருந்தால் கூட சரி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னா ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி மார்க்கெட் எங்கே போச்சு தெரியுமா, மார்க்கெட் எப்படி போச்சுன்னு தெரியுமான்னு மார்க்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறமா கூட மார்க்கெட்டை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அது உங்களோட ப்ரொஃபஷனாக வச்சுக்கணும். அந்த ப்ரொஃபஷனை தாண்டி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ருட்டீனோ இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டியோ இருந்ததுனா தான் இட் மேக்ஸ் சென்ஸ். இல்லைனா ரொம்ப மோனோட்டோனஸாக போயிடும், ரொம்ப ஹெவி ப்ரெஷர் ஆயிரும். இதே நம்ம ஒரு லோன்லி வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ எப்போவுமே ட்ரேடிங்கை தாண்டி ஒரு ஐடென்டிட்டி நம்ம க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா, நீங்கள் ரஜினிகாந்தாக இருக்கணுமா இல்லை கமல்ஹாசனாக இருக்கணுமான்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ கமல்லாம் பார்த்தீங்கன்னா 24 hours சினிமா பற்றி தான் யோசிப்பார். ரஜினி பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன். நான் இந்த டைமில் நடிப்பேன், அவ்வளோதான், சம்பாதிக்கிறேன், நான் என் ஃபேமிலி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்டு அப்பயே வந்திருக்கு.
ஸோ அதனால தான் வந்து இன்னி வரைக்கும் அவரோட ஸ்டார்டமும் அப்படியே இருக்குது, ப்ளஸ் இந்த ஃபேமிலியும் இன்டாக்டாக இருக்குது. மற்றவங்க யாரெல்லாம் அவங்களோட ஒர்க்கில் ரொம்ப அப்சஷனாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபேமிலின்ற ஒன்றே இப்போது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு டைமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ட்ரேடிங்கும் அந்த மாதிரி தான். எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ சம்பாதிக்கிறதே அந்த ஃபேமிலிக்காக தான் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட ஃபோக்கஸு அந்த ஒரு டைம் பீரியடோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோக்கஸு நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போனால் தான் நமக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். அந்த ஒர்க்கும் ஈஸியராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா ட்ரேடிங்குள்ளே ரொம்ப சீரியஸாக குதிக்க போகிறேன்னு நினச்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு கிளியர் பாத் இருக்கு இல்லையா? அந்த பாத் நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. பட் இந்த ஒரு 5 பாயிண்டர்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பாத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் ரெடி, செகண்ட் மைல்ஸ்டோன் ரெடி, தேர்ட் மைல்ஸ்டோன் ரெடின்னு கரெக்டாக பாத்தில் போக முடியும். இல்லைனா ரேண்டமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோப் வாட் எவர் திங்ஸ் தட் ஐ கன்வேட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. நெக்ஸ்ட் சம் அதர் டாப்பிக்கில் சம் அதர் வீடியோவில் ஐ வில் see you guys. Bye.